வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது 3வது வீடியோ. ரொம்ப சிம்பிளாக அந்த கான்செப்ட் இருக்குது. இதை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? இந்த பம்பர் ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 7132 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்துச்சு. 7132ன்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட்டில் 3 டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா 132 அப்படின்னு சொல்லி வந்துச்சு, ஓகேங்களா? 312 அப்படிங்கிறது இந்த இடத்துல 132ஆக வச்சுருக்கலாம், சரிங்களா? ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி கூட அமையலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்து வந்து இந்த 175 அப்படிங்கிற நம்பர், ஓகேங்களா? 175 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல 715ஆக ரிசல்ட் வந்திருக்கலாம். அப்போ இதே கான்செப்டில் பக்கத்தில் போகும்போது நியர்பையில் 585 அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு தேர்வாகுது. அந்த பேட்டர்ன் க்ளோஸ் ஆகுது, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல 585 அப்படிங்கிற நம்பர் வரலாம். அதற்கு டீபோர்டாக 7 வந்து நம்ம செட் பண்ணுறோம், ஓகேங்களா? அப்போ 7585 அப்படிங்கிற நம்பர் வருது. 7585 அல்லது 75687 அல்லது 5786 அப்படிங்கிற ரம்மி நம்பரும் நமக்கு வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த 3 பேட்டர்னில் கொடுத்துருக்கூடிய 3 நம்பர்களுமே முடிஞ்சவங்க டைப் பண்ணி பாருங்கள். இதில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேட்டர்ன்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா விஷு பம்பர், அதாவது 28/5/2025 விஷு பம்பர் 103வது ட்ரா வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நல்ல பேட்டர்னாக இருக்குது. பட் இந்த கணிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத நினைக்கிறேன். அதனால் இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். நமது சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நமது சேனலில் ஒளிபரப்பாகக்கூடிய இந்த பேட்டர்ன்கள் நல்ல ஒரு மெத்தடாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன், சரிங்களா? ஆல்ரெடி கடந்த வாரங்களில் நம்ம வீடியோ போட்ட விஷயங்களில் நிறைய பேட்டர்ன்கள் இதே போல் தான் ரிசல்ட்டுகள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் போன வாரங்களில் நம்ம வீடியோ போட்ட ரிசல்ட்டுகளை நீங்கள் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இதில் நீங்கள் பார்த்தது வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த பம்பர் சார்ட்டை தான், ஓகேங்களா? இப்போ 103வது ட்ரா. மேக்ஸிமம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு ட்ரா நம்பர்லேயே ரம்மி நம்பர் வரும் பொழுது அந்த நாளும் அதற்கு முன்னாடி ட்ராவோ அதற்கு அடுத்த ட்ராவோ ரம்மி நம்பர்கள் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். இப்போ 102 அப்படிங்கிற ட்ராவில் வந்து பிஆர் 102ல் வந்து பார்த்திங்கன்னா 715 அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 132 அப்படின்னு சொல்ல ஒரு ரம்மி நம்பர் ரிசல்ட்டாக வந்திருக்கும், சரிங்களா? அப்போ இன்றைக்குமே ரம்மி நம்பர் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், சரிங்களா? அதனால் இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய இந்த ட்ராவில் 8797 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். அந்த 8797 பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு வந்து சி போர்டில் அடுத்த பம்பரில் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்து பார்த்திங்கன்னா டிஏ போர்டில் இருக்கக்கூடிய 87 பிசியில் 87 வச்சு இந்த 8797 க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 0987 அப்படிங்கிற ரிசல்ட்டை அந்த ரிசல்ட்லேயே மேட்ச் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 9524ங்கிற ரிசல்ட்டை பெண்டிங் வச்சு அதுக்கப்புறம் 4222ன்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு. அந்த 4222 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவோம், 42 அப்படிங்கிற டிஏ போர்டு வந்துச்சுன்னா அடுத்த மாதங்கள் வரக்கூடிய பம்பரில் அந்த 42ங்கிற நம்பர் தானே பிசி நம்பராக அடுத்த பம்பரில் வரணும். ஆனால் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள இந்த 24, ஓகேங்களா? அதில் 4222ங்கிற நம்பரை இந்த மாதிரி பேட்டர்னில் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 9524 அந்த 9524ஆக சூப்பராக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு, ஓகேங்களா, ஒரு பேட்டர்னு கேப் விட்டு இந்த நம்பரில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 7132க்கு 713215 அப்படிங்கிற மாதிரி பேட்டர்னில் இருக்குது. பட் போன பம்பரில் வந்து 3715 வந்து ரிசல்ட்டாக வந்திருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3717 அப்படின்னு மாற்றணும்னா, ஓகேங்களா, 3717 மாற்றோன்னா இந்த பேட்டர்ன்கள் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த பேட்டர்னில் பெண்டிங் இருக்கக்கூடிய என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு சூட்சமமான ஒரு சின்ன விஷயம் கான்செப்ட் இருக்குது, அந்த பேட்டர்னை சொல்லித்தரேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், டி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 இருக்குது, அப்புறம் 7 இருக்குது ஏ போர்டில், சரிங்களா? அதே அடுத்த பம்பரில் வந்து 87 அப்படிங்கிற நம்பரை பிசியில் வச்சுருப்பாங்க. அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், பிசியில் 24ன்னு வச்சாங்களா, 9524ல் பிசியில் 24ன்னு வர நம்பரை அடுத்த பம்பரில் 24ன்னு டிஏ போர்டில் 42 அப்படின்னு சொல்லி ரிவர்ஸில் வச்சுருப்பாங்க, சரிங்களா? அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், 71ங்கிற பம்பரில் டிஏ போர்டு வந்து இருக்குது. அடுத்த வாரங்களில் அடுத்த பம்பரில் பார்த்திங்கன்னா 71ன்னு வச்சுருக்கலாம். ஆனால் நமக்கு சி போர்டில் 5 தான் வந்தது, சரிங்களா? சி போர்டில் 5 தான் வந்தது அப்படிங்கிறதால இந்த இடத்துல பாருங்கள், அந்த 17க்கு மேலே உள்ள 3 இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3ஆக வந்திருக்கும். அதாவது 7132ங்கிற பம்பரில் இருக்கக்கூடிய பிசி நம்பரில் இருக்கக்கூடிய 3 அடுத்த பம்பரில் வரக்கூடிய டி போர்டாக 3 வந்திருக்கும். அடுத்து இந்த 2 அப்படிங்கிற நம்பர் வந்து அடுத்த பம்பரில் வரக்கூடிய போன பம்பரில் 7 அப்படின்னு சொல்லி பவரில் வச்சுருப்பாங்க, சரிங்களா? அப்போ இதே கான்செப்ட் பிரகாரம் பார்த்தோன்னா இந்த பம்பரில் வரக்கூடிய வாய்ப்புகள் எப்படி அமையலாம் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல பாருங்களேன், டி போர்டில் 0 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். டி போர்டில் 0 அப்படின்னு நம்பர் இருக்கும். அந்த 0க்கு பவர் நம்பர் 5 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க, சரிங்களா? அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும், ஓகேங்களா? அதை பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த 09 அப்படிங்கிற நம்பரில் 0க்கு வந்து அப்படியே டி போர்டில் வரக்கூடிய
0வை பவர் பண்ணி அடுத்த பம்பரில் 5 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அடுத்து ஏ போர்டில் வந்த பம்பர் நம்பரை வந்து அப்படியே டைரெக்டாக ஏ போர்ட்லேயே 95ன்னு வச்சுருப்பாங்க. அப்போ 95 24ங்கிறது சூப்பரான ஒரு கான்செப்டில் வின்னிங் வந்திருக்கும். பட் இந்த விஷயங்களில் பாருங்களேன், அதே பேட்டர்னில் இந்த இடத்துல 3ன்னு வரும்பொழுது இந்த இடத்துல என்ன வைப்போம், நமக்கு வந்து 8 அப்படின்னு சொல்லி நம்ம வைப்போம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல 7ன்னு வரும்பொழுது இந்த இடத்துல 7 அப்படின்னு சொல்லி நம்ம டைரெக்டாக வைக்கலாம். சரிங்களா? அப்போ இது கான்செப்ட் பிரகாரம் இந்த மேலே பாருங்களேன், இந்த இடத்துல கேப்பில் இருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள் 9 இருக்குது. ஓகேங்களா? 9 இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4ன்னு வச்சுருப்பாங்க. ஒரு நாள் பம்பரை, ஒரு மாத பம்பரை விட்டுட்டு அடுத்த பம்பரில் வந்து 4ன்னு வச்சுருப்பாங்க. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல 97ங்கிற ரிசல்ட்டில் வந்து பி போர்டில் இருக்கிற 9 ஒரு பம்பர் விட்டு அதுக்கு அடுத்த பம்பரில் 4 அப்படின்னு சொல்லி பவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? அப்போ அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி ஒரு பம்பரில் ஒரு ரிசல்ட் வந்துச்சு 132ல். அந்த 3க்கு உண்டான பவர் நம்பர் அப்படின்னு சொல்லி வைக்கும் பொழுது 3ன்னு வைக்கலாம், அல்லது சி போர்டில் 8ன்னு வரலாம். சரிங்களா? அதே போல் இந்த கான்செப்ட் சேம் கான்செப்ட் தான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய 7 பெண்டிங் இருக்குச்சுங்களா, அடுத்த பம்பரில் 2 அப்படின்னு சொல்லி பவர் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த 97ங்கிற நம்பர் பிசியில் வரும் பொழுது அதை ஒரு பம்பரில் விட்டு அடுத்த பம்பரில் 24ன்னு ரிவர்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல 2ன்னு வரும் பொழுது இந்த இடத்துல 2 வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம், அல்லது 7ம் வரலாம். சரிங்களா? அப்போ நமக்கு 78 73 அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் ஒரு நம்பர் கிடைக்குது. பட் அந்த நம்பரை என்ன மெத்தடில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 78 73 டைரெக்டாக ட்ரை பண்ணலாம், அல்லது 7க்கு 7 அல்லது 8க்கு 3 அப்படின்னு சொல்லி வைக்கலாம். ஓகேங்களா? இந்த 7க்கு 7 பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 டி போர்டுக்கு 2 அப்படிங்கிற டி போர்டு வைக்கலாம், 7க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வைக்கலாம், 2க்கு 2 வைக்கலாம், 8க்கு 2 8, அதாவது 78 73 77 83 23 28. அப்புறம் வந்து கடைசியாக ஒரு நம்பர் வந்து 72 78 அப்படிங்கிற மாதிரி ஒரு டபுள்ஸ் நம்பரில் கூட இன்றைக்கி 8ங்கிற டி போர்டை வச்சு 8ங்கிற பி போர்டில் வந்ததுன்னா 8ங்கிறது டி போர்டாக பி போர்டாக வரும் பொழுது அந்த நம்பர்கள் டபுள்ஸாக கூட வரலாம். ஓகேங்களா? அப்போ டபுள்ஸ் நம்பராக வரும் பொழுது 7887 அப்படிங்கிற நம்பரும் நல்ல ஒரு தேர்வான ஒரு நம்பராக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான இருக்கக்கூடிய எண்கள் வந்து மொத்தம் 5 எண்கள் இருக்குது. எனக்கு 77 83ம் இந்த 78 87ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? அதனால் இந்த விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு சின்ன பேட்டர்ன் இருக்குது, அந்த பேட்டர்ன் நான் சொல்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தா இது செகண்ட் வீடியோ. இந்த பேட்டர்னை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 5526ன்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகும்போது இந்த இடத்துல 5 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா 5526 டைரெக்டாக கீழே மேலே உங்களுக்கு ரிசல்ட் வர மாதிரி இருக்குது. சரிங்களா? 7132 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 7132 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 7132 அப்படியே கீழே மேலே அப்படின்னு ரிசல்ட் வர மாதிரி இருக்குது. அடுத்து 3715யும் இந்த இடத்துல 3 வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3715 அப்படின்னு வருது. அப்போ டி போர்டு என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அப்போ நமக்கு 375 அப்படிங்கிற ஒரு 3 டிஜிட் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல வந்து 6 அப்படிங்கிற நம்பர் வந்தால், ஓகேங்களா, 6 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன நம்பர் வரும், டி போர்டில் 6 வச்சா 6375 அல்லது 52 86 அப்படிங்கிற இந்த 2 நம்பருமே செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சவங்க ப்ளே பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து. சரிங்களா?